சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீர்வளம். சரிங்களா? தமிழ்நாட்டில் உள்ள நீர்வளம், என்னென்ன நீர்வளம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் இயற்கை வளம் அப்படின்றது குறைவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பருவ காற்றுகளின் சூதாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா பருவமழையை நம்பி தான் நம்ம இருக்கோம். எப்போ பருவமழை பெய்யும், எப்போ பருவமழை பொய்க்கும் அப்படின்னே நம்மளுக்கு தெரியாது. அறுவடை காலத்தில் பருவமழை அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கும், விளையிற காலத்தில் கம்மியாக பெஞ்சிட்டு இருக்கும். அதனால தான் பருவ காற்றுகளின் சூதாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, எதுக்கு இங்கே இது அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது நம்ம இந்தியா இருக்கு, இங்கே தமிழ்நாடு இருக்குது. இப்போது மேற்கு தொடர்ச்சி மலை, சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலையில் இப்படி அமைஞ்சிருக்கு இல்லைங்களா? அப்போது இங்கேருந்து தென்மேற்கு பருவக்காற்று போகும்போது இந்த மலையில் பட்டு எல்லா மலையும் கேரளா பகுதிகளில் பொழிஞ்சிட்டு நம்மளுக்கு வெறும் காற்று மட்டும்தான் வரும். அதுதான் ஆடி மாதம் நம்மளுக்கு அதிகமாக காத்தடிக்கிறது. சரிங்களா? அப்போ ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, தென்மேற்கு பருவக்காற்று முடிஞ்சு அதுக்கடுத்து வடகிழக்கு பருவக்காற்று ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ ஆடி மாதம் விதைச்சோம் அப்படின்னா அடுத்து மழை வரும்போது நம்மளுக்கு பயிர் விளையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இதில் என்ன லாஜிக் அப்படின்னா, நம்மளுக்கு கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியற்ற மலைக்குன்றுகளாக இருக்கும். இப்போ தொடர்ச்சியான மலைக்குன்றுகளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேரளாவில் எந்த அளவுக்கு அதிகமாக மழை பெய்தோ அந்த அளவுக்கு மழை தமிழ்நாட்டுக்கும் கிடைச்சிருக்கும். ஆனால் ஒரு தொடர்ச்சியற்ற மலைக்குன்றுகளாக இருக்கிறதுனால நம்மளுக்கு மழையும் ஓரளவு நினைச்ச அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. அப்போ என்ன அப்படின்னா, இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் இயற்கை வளம் அப்படின்றது ஒரு குறைவான மாநிலமாக தான் நம்ம தமிழ்நாடு காணப்படுது. சரிங்களா? அப்போ மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னா 6% இருக்குது. சரிங்களா? நம்ம தமிழ்நாடு மக்கள் தொகையை ஒப்பிடுகையில் இந்தியாவுடனான ஒப்பீடு செய்யும்போது 6% இருக்குது. 6வது பெரிய மக்கள் தொகையை பொறுத்தவரை 6வது பெரிய மாநிலமாக இருக்குது. சரிங்களா? இப்போது இதை பாருங்களேன், மக்கள் தொகை 6% இருக்குது. ஆனால் நீர்வளம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3% தான் இருக்குது. சரிங்களா? இப்போ மக்கள் தொகை 6% இருந்துச்சு அப்படின்னா நீர்வளம் ஒரு 6%க்கு மேலே இருந்தால் தான் இவ்வளோ மக்களுக்கு நம்மளுக்கு நீர்வளம் கொடுக்க முடியும். ஆனால் 3% தான் இருக்குது. நில பரப்பளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4%. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். 3, 4, 5 கிடையாது, 6. சரிங்களா? அப்போ நீர்வளத்தில் 3, நில பரப்பளவில் 4, மக்கள் தொகையில் 6. சரிங்களா? அப்போ இதை நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இயற்கை வளம் ஒரு குறைவான மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ நீராதாரம் என்ன அப்படின்னா, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு முக்கியமான மழை மற்றும் நீருக்கான ஆதாரம். மொத்தம் எத்தனை ஆறுகள் இருக்குன்னா 17 ஆறுகள் இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப மெயின். 17 ஆறுகள், 81 அணைக்கட்டுகள், 2239 கால்வாய்கள். ஆனால் நமக்கு மெயினானது என்னன்னா இது 2 தான். மொத்தம் எத்தனை ஆறுகள் இருக்குன்னா 17 ஆறுகள். அப்படியே இதோட ஒன்று கூட்டிக்கங்க 8, இந்த ஒன்றை திருப்பி போட்டுக்கோங்க 1, 81 அணைகள். 81 அணைகள் இருக்கு. சரிங்களா? நீர்வளம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். சரிங்களா? நீர்வளம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதனால தான் இத்தனை தடவை நம்ம திரும்ப ஒரு டேட்டாவை சொல்கிறது. சரிங்களா? இன்னொரு தடவை நம்ம பார்த்துடலாம். நீர்வளம் பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் இயற்கை வளம் குறைவாக இருக்குது. ஓகே, மக்கள் தொகையில் 6% இருக்குது. ஆனால் நீர்வளத்தில் பாதிக்கு பாதி தான் இருக்குது. 3% தான் நீர்வளத்தில் இருக்குது. நிலப்பரப்பளவில் 4% இருக்குது. நீர் ஆதாரம் என்னன்னா தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. இது 2 தான் முக்கியமான மழை மற்றும் நீருக்கான ஆதாரம் தமிழ்நாட்டுக்கு. மொத்தம் 17 ஆறுகள், 81 அணைக்கட்டுகள் இருக்கு. சரிங்களா? நீர் ஆதாரத்தை நம்ம தெளிவாக பார்த்து வச்சுக்கலாம். அடுத்தது கனிம வளங்கள். சரிங்களா? தமிழ்நாட்டில் காணக்கூடிய கனிம வளங்கள் என்ன அப்படின்னா நெய்வேலி லிக்னைட். நெய்வேலி என்ன அப்படின்னா
லிக்னைட். சேலம் மாங்கனீசு. ஏற்காடு பாக்சைட். கஞ்சமலை இரும்புத்தாது. மாலிப்டினம் கரடிக்குட்டம். இந்தியாவிலேயே மதுரை மாவட்டத்தில் கிடைக்கும் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிப்டினம் தான். இதை நம்ம ஒரு தடவை எக்ஸாம்பிளாக பார்த்துக்கலாம், ஒரு ஷார்ட்கட்டோட பார்த்துக்கலாம். நெய்வேலி அப்படின்னா என்னன்னா லிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லிக்குனா மோந்து பார்க்குறது, இல்லாட்டி இப்படி சாப்பிட்றது. சரிங்களா, இப்படி சாப்பிட்றது தான் லிக்கு. அப்போ வந்து நெய்யை வந்து சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகிச்சுக்கிற வேண்டியதான். நெய் வந்து லிக்னைட். அடுத்து சேலம் மாம்பழம் மாங்கனீஸு மேங்கோ. சரிங்களா, சேலம்ன்றது மாம்பழம், மேங்கோ, மாங்கனீஸு. அடுத்து ஏற்காடு பாக்சைட். இப்படி பாக்ஸை தூக்கிக்கிட்டு தான் மலையில் ஏறணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம். எல்லாமே மலைக்கு கீழே தான் கிடைக்கும். ஏற்காடு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானதெல்லாம் ஒரு பாக்ஸில் ஏற்றிக்கிட்டு தலையில் வச்சுக்கிட்டு தான் போகணும். அப்போ ஏற்காடு அப்படின்னா பாக்சைட். ஓகேங்களா. அடுத்து கஞ்சமலை என்னன்னா இரும்புத்தாது. சரிங்களா, இரும்பு கரம் கொண்டவங்க வந்து ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்க, பையிலேருந்து காசு எடுக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். இரும்புத்தாது கஞ்சமலை. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மாலிப்டினம் கரடிக்குட்டம். இது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இந்தியாவிலேயே மாலிப்டினம் ஒரே ஒரு இடத்துல தான் கிடைக்குது. எங்கன்னா மதுரை மாவட்டம் கரடிக்குட்டத்தில் கிடைக்குது. என்னது? மாலிப்டினம். சரிங்களா, அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கனிம வளங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நெய்வேலி லிக்னைட்டு, சேலம் மேங்கோ மாங்கனீஸு, சேலம் மாம்பழம், மேங்கோ, மாங்கனீஸு, ஏற்காடு பாக்சைட்டு, பாக்ஸை தலையில் தூக்கி வச்சுட்டு போகிறோம். கஞ்சமலை இரும்பு கரம் கொண்டவங்க தான் கஞ்சத்தனமாக இருப்பாங்கன்ற மாதிரி இரும்புத்தாது, கஞ்சமலை இரும்புத்தாது. மாலிப்டினம் கரடிக்குட்டம். இந்தியாவிலேயே மதுரை மாவட்டத்தில் மட்டும்தான் மாலிப்டினம் கிடைக்குது, வேற எங்கேயும் கிடைக்கல. சரிங்களா, கனிம வளத்தை பொறுத்தவரை இதுதான் முக்கியமான கான்செப்ட். அடுத்து இப்போ பாருங்களேன், நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவு கனிம வளங்கள் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்க. அதாவது நாட்டின் இருப்புல தமிழகத்தோட பங்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதாவது லிக்னைட் முதல் இடத்துல இருக்குது என்ன அப்படின்னா லிக்னைட். சரிங்களா, பழுப்பு நிலக்கரி அப்படின்னு சொல்லக்கூடிய லிக்னைட் 87% இருக்குங்க. நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தேசிய அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அளவில் 87% கையிருப்பு நம்மகிட்ட தான், தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு என்எல்சி ரொம்ப ஃபேமஸ்ஸு நம்ம தமிழ்நாட்டில். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் லிக்னைட். சரிங்களா, அதான் முதல் இடத்துல இருக்குது என்எல்சி. சரிங்களா, 87. இப்போ கடைசி இடத்துல பார்த்துருவோம். கடைசி இடத்துல என்னன்னா மேக்னசைட் 17%. சரிங்களா, அதாவது இது வந்து லிக்னைட்டு ஃபஸ்ட்டு, இது அதிகமாக மேக்கப் போடுறதுனால தூக்கி கடைசியாக வச்சுட்டாங்க மேக்னசைட். சரிங்களா, அதாவது ஒரு 17 வயசு வந்தால் எல்லாம் நிறையா மேக்கப் போடுவாங்க, அதனால அவங்க தூக்கி கடைசியாக வச்சுணுன்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். மேக்னசைட் 17%. சரிங்களா, இப்போ ரெண்டாவது இடத்துல இருக்குது என்னன்னா வெர்மிகுலைட் 66%, கார்னைட் 42%. இது மூணும் நம்ம பார்த்து வச்சுக்க வேண்டியதான். இந்த கிராஃபைட்டை இடையில ஞாபகம் வச்சுக்கோங்க, 33%. ஃபேன்சி நம்பர் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம மெயினாக பார்த்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது அதாவது இந்தியா தேசிய அளவில் பொறுத்தவரை தமிழக அளவில் எவ்வளவு கையிருப்பு இருக்குது அப்படின்றது தான் மெயின். லிக்னைட்டு 87%, கிராஃபைட்டு 33%, மேக்னசைட்டு 17%. கடைசியாக இருக்கிறது என்னன்னா மேக்னசைட். அது எத்தனை சதவீதம் அப்படின்னா 17%. சரிங்களா, இதுதான் நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மக்கள் தொகை 2011 கணக்கெடுப்பு வந்துருச்சுங்க. மக்கள் தொகை ஒவ்வொரு வருடமும் மக்கள் தொகையிலேருந்து கட்டாயம் 1 அல்லது 2 கேள்விகள் கேட்டுருவாங்க. ஒன்று இந்திய அளவில் கேட்பாங்க, இல்லை தமிழ்நாடு அளவில் கேட்பாங்க, இல்லை ஒப்பீடு நம்ம 9th யூனிட்டை பொறுத்தவரை தமிழகத்துடனான ஒப்பீடு, இதில் ஒரு கொஸ்டின் கட்டாயம் கேட்டுருவாங்க. சரிங்களா, அப்போ இதை நம்ம ஒரு கவனமான விஷயமா எடுத்துக்கிறோம். சரிங்களா, இப்போ இந்தியா மொத்தம் 2011 கணக்கெடுப்பு தான் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. சரிங்களா, அதையே நம்ம பார்த்துக்கலாம். 11th எக்கனாமிக்ஸை முடிஞ்சளவு
எந்த அளவு நல்லா படிக்கணுமோ படிச்சிருங்க. யூனிட் 9ல் அந்த தமிழ்நாடுடனான ஒப்பீடு அப்படின்ற வார்த்தைக்கு தமிழ்நாடு பொருளாதாரம்ன்ற லெசன் தான் ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான லெசன். சரிங்களா? அந்த லெசன்லயே நம்மளுக்கு அதிகபட்சமாக கவர் ஆயிடுது. சரிங்களா? இப்போ 2011 கணக்கெடுப்பு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதையே நம்ம பார்த்துடலாம். இந்தியா மொத்தம் 121 கோடி மக்கள் தொகை. இந்தியாவில் எவ்வளவு மக்கள் தொகை அப்படின்னா மொத்தம் 121 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. சரிங்களா? அதில் தமிழ்நாடு 7.21 கோடி. ஓகேங்களா? தமிழ்நாடு எவ்வளோ அப்படின்னா 7.21 கோடி. அப்போ இது 6வது இடம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்தியாவை ஒப்பீடு பண்ணி பார்க்கும்போது திரும்ப மறுபடியும் ஒப்பீட்டு பண்ணி பார்க்குறோம். இந்தியா நம்ம தேசிய அளவில் ஒப்பீட்டு பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாடுன்றது 6வது மிகப்பெரிய மாநிலமாக இருக்குது. எதில்? மக்கள் தொகையில். சரிங்களா? மக்கள் தொகையில் 6வது மிகப்பெரிய மாநிலம். இப்போ யுஎன்ஓ ஒரு அறிக்கை சொல்லியிருக்காங்க. என்ன அறிக்கை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தனித்த தேசிய இனமாக இயங்கக்கூடிய நாடுகளின் மக்கள் தொகையை விட தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நாடோடு ஒரு தனி தேசிய இனமாக இருக்க ஒரு நாடோட மக்கள் தொகையை விட, சரிங்களா, தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சாரி. ஓகே, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? யுஎன்ஓ அறிக்கை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இப்போ பாருங்களேன், யுஎன்ஓ அறிக்கையின்படி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடுன்னு நம்ம ஒரு மாநிலம்தான், ஆனால் ஒரு நாட்டோட ஒரு குறிப்பிட்ட நாடுகளோட மக்கள் தொகையை விட நம்ம அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு நம்ம எவ்வளோ மக்கள் தொகை பார்த்தோம் அப்படின்னா 7.21 கோடி. சரிங்களா? அப்படியே நம்ம பக்கத்து நாடை எடுத்துக்குவோம், இலங்கையே எடுத்துக்குவோம். பாருங்களேன் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 2.1 கோடி பேர் தான் இருக்காங்க இலங்கையில். பார்த்தீங்களா? நம்ம தமிழ்நாட்டில் பாதிக்கும் கம்மியாக தான் இருக்காங்க இலங்கையில். ஆனால் அது வந்து ஒரு நாடு. இலங்கைன்றது ஒரு நாடு. ஆனால் தமிழ்நாட்டோட மக்கள் தொகையை விட பாதிக்கும் கம்மியாக தான் இலங்கையில் மக்கள் தொகை. இந்தியாவில் இருக்க ஒரு மாநிலத்தோட மக்கள் தொகையை விட பாதிக்கும் கம்மியாக இலங்கைன்னு ஒரு நாடே இருக்குது அப்படின்னா ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். சரிங்களா? மக்கள் தொகையை பொறுத்தவரை. அடுத்து இங்கிலாந்து பாருங்களேன், 6.5 கோடி. இங்கிலாந்து நாட்டில் மொத்தம் இருக்கிறதே 6.5 கோடி தான். ஆனால் அவங்ககிட்ட நம்ம இந்திய நாடு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா போர் விமானங்கள் வாங்கிட்டு இருக்கோம் யூகேட்டேருந்து, இங்கிலாந்துகிட்டேருந்து. அதே மாதிரி ஃப்ரான்ஸு பாருங்களேன் 6.5. சரிங்களா? 6.5 கோடி மக்கள். இத்தாலி 5.9, தென்னாப்பிரிக்கா 5.6, ஸ்பெயின் 4.7. அப்போ மெயினாக நம்ம பார்த்து வச்சுக்கக்கூடிய டேட்டா என்னன்னா, நம்ம பக்கத்து நாட்டில் இருக்கிறது கேட்கலாம். 2.1 கோடி. இங்கிலாந்து 6.5 கோடி, ஃப்ரான்ஸு 6.5 கோடி. சரிங்களா? அப்போ நம்ம தமிழ்நாட்டிலே எவ்வளோ இருக்கோம் அப்படின்னா இந்தியா லெவலில் இருக்க மேன் பவருக்கு நம்ம எவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னும் கண்டுபிடிக்கலாம். இருந்தாலும் நம்ம இங்கிலாந்து பிரான்ஸ் கிட்ட இருந்து போர் விமானங்கள்லாம் நம்ம வாங்கிட்டு அதை வந்து பெருமையாகவும் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, ரஃபேல் வந்துருச்சு, அது வந்துருச்சுன்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். நம்மளே வந்து இப்போ தயாரிக்கக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் நம்மக்கிட்ட இருக்குது. சரிங்களா? மேன் பவர்லேருந்து நம்மளோட கல்வியிலேருந்து நம்ம மக்களோட முன்னேற்றத்திலேருந்து நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். சரி, அடுத்தது பார்க்கலாம். இப்போ மக்கள் தொகை பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அடுத்து மக்கள் தொகையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்கள் அடர்த்தி. சரிங்களா? ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு. நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரை ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 555 பேர் இருக்காங்க. 555 2011 கணக்கெடுப்பின்படி 555 பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருக்காங்க. அப்போ அடர்த்தியில் 12வது இடம். சரிங்களா? மக்கள் தொகையில் 6வது இடம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்படியே இன்ட்டு 2 போடுங்க, அடர்த்தியில் 12வது இடம். அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே ஸ்கூல் புக்கு தான் இது, அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுக்கு வேற எதுவுமே யோசிக்கக்கூடாது. அதாவது மக்கள் தொகையை பொறுத்தவரை 6வது இடம், மக்கள் தொகை அடர்த்தியை பொறுத்தவரை 12வது இடத்துல இருக்கு தேசிய அளவில். அப்போ தேசிய அளவில் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 382 பேர். சரிங்களா? இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்திய மக்கள் தொகை ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர் இருக்காங்க.
நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரை 555 பேர். சரிங்களா, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. அடர்த்தியில் நம்ம வந்து 12வது இடத்துல இருக்கோம். சரிங்களா, இப்போ அடுத்தது மெயினான கான்செப்ட் என்ன அப்படின்னா நகரமயமாதல். சரிங்களா, நகரமயமாதல் நம்ம பார்க்க போகிறோம். நகரமயமாதலில் தேசிய சராசரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31.5%. நகரமயமாதல்னா என்னங்க? நகரமயமாதல்னா என்னன்னா கிராமத்தில் தன்னோட விவசாய நிலம் இதெல்லாம் விட்டுட்டு இல்லாட்டி கிராமத்தில் வந்து குறைவான வருமானம் இருக்கிறதுனால நகரத்தை நோக்கி மக்கள் இடம்பெயர்றது தான் நகரமயமாதல். சரிங்களா, அது வந்து இப்போ எந்த மாநிலம் வந்து டெவலப்மெண்ட்டு கொஞ்சம் அதிகம் தொழில் அதிகமாக உள்ளே வர ஆரம்பிக்குதுன்னா அங்கே வந்து நகரமயமாதலும் நம்மளுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும். சரிங்களா, விவசாயத்தில் இவ்வளோ லாபம் கிடைக்குதா, அதை விட நம்மளுக்கு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனோம்னா ஒரு நாளைக்கு 600-700 ரூபா சம்பளம் தர்றாங்க அப்படின்னா நம்ம அங்கே போவோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் நிறையா பேத்துக்கு வரும். ஸோ அதுதான் வந்து தேசிய சராசரி 31.5%. தமிழ்நாட்டில் 48.4% இருக்குங்க நகரமயமாதல். அதாவது பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக, தமிழ்நாட்டில் பாதினே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பாதி என்ன அப்படின்னா நகர்பகுதி நகரமயமாதல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, டெவலப்மெண்ட்னும் நம்ம ஃபுல்லாக சொல்ல முடியாது, ஏன்னா விவசாயம்ன்றது நம்மளுக்கு ஒரு முக்கியமானதான். இருந்தாலும் நகரமயமாதல் அப்படின்றது என்ன அப்படின்னா தமிழகத்தில் 48.4% இருக்கு. சரிங்களா, அடுத்து தமிழகம், அதாவது தமிழ்நாடு நகர மக்கள் தொகை எத்தனை சதவீதம் அப்படின்னா 9.61%. அதாவது தேசிய சராசரியை ஒப்பிடும்போது. சரிங்களா, நகர மக்கள் தொகையோட வருகை இதுதான் மெயின். நகர மக்கள் தொகையோட வருகை ஒவ்வொரு வருடமும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 9.61%. சரிங்களா, இந்த தான் நம்ம ஞாபகம் வேண்டியதான்.